ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சஃபிடா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா விலாக்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிட்டு அதோட எனக்கு த்ரோட் பெயின் வந்துருந்துச்சு. அந்த த்ரோட் பெயின் வந்து எனக்கு சரியாகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரம் கிட்ட ஆகிட்டு ரொம்ப நான் வந்து போராடி அதை சரி பண்ணேன். அது சரியாகி வர சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்க்குன்னு யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ இதனால் எடிட்டிங்லாம் பண்ண முடியல. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு த்ரோட் பெயின் வந்தனால எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருந்தேனே தவிர என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் நான் எடிட் பண்ணுற மொபைல் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு. ஸோ அதனால் அது எல்லாமே சரி பண்ணிவிட்டு இப்போ தான் நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கே நான் வந்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் வந்து கேரளாவுக்கும் வந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் நாளையிலே இன்லாஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட அவுட்டிங் போயிட்டு இப்படியே ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் என் அகாடமியோட 3rd ஆனிவர்சரி செரிமோனி நடந்தது. ஸோ அதுலேயுமே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஓகே நம்ம எடிட் பண்ணி எல்லா வீடியோஸையும் போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் நான் தஞ்சாவூரில் போயிருந்தப்போ எடுத்த வீடியோஸ்லேருந்து தான் நான் கண்டினியூ பண்ணி எடிட் பண்ணுறேன். எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் ஓப்பன் பண்ணியிருக்க லாங்வால் மால் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் போயிருந்தோம். அண்ணன் ஃபேமிலி கூட தான் நான் போயிருந்தேன். அண்ணனோட பசங்களும் ப்ளஸ் ஹுமைரா, மொத்தம் 4 கிட்ஸ் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஹுமைரா பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் வந்ததுலேருந்தே சரி குட்டீஸ் கூட எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. என்னை கண்டுக்கவே இல்லை. அவள் தஞ்சாவூர் மண்ணை எப்போ மிதிச்சோமோ அப்பையிலேருந்தே ஹுமைரா என்னை மறந்தவ தான். திரும்ப கேரளா வந்ததுக்கப்புறம் தான் என்னை ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டீஸ் கூட விளையாடுறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாலே தவிர என்கிட்ட வந்து அம்மான்னு வந்து உட்காரவே இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக விளையாடிட்டு தான் இருந்தா கிட்ஸ் கூட. அவ்வளோ என்ஜாய் பண்ணால். ஏன்னா கேரளாவில் வந்து அவங்க தனியாக இருக்கனால அங்கே எல்லாரையும் பார்த்ததும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி. நாங்கள் வந்து மாலுக்கு ரீச் ஆனதே பார்த்திங்கன்னா டைம் 8:15 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணோம். எடுத்ததுமே நாங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட் தான் போயிருந்தோம். சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இங்கே இருக்க மால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் நான் வந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்தது. எல்லா பிராண்டட் ஷாப்ஸுமே அங்கே இருந்தது. ஒரு மாலுக்கு தேவையான எல்லாமே அந்த மாலில் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர் தான். நான் வந்து 11th 12th படிக்கும்போது தான் நான் வந்து பட்டுக்கோட்டைக்கு போயிருந்தேன். திரும்ப காலேஜ் படிக்கிறதுக்குமே வந்து நான் தஞ்சாவூரில் தான் வந்து காலேஜ் படித்தேன். ஸோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் தஞ்சாவூரில் இருக்கிறனால தஞ்சாவூருடைய ஒரு டெவலப்மெண்ட்டுமே பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இப்போ நல்லா டெவலப் ஆகி நல்ல ஒரு சிட்டியாக வர சமயத்தில் நான் அங்கே இல்லாமல் கேரளாவுக்கு வந்துட்டேன். நம்ம எந்த ஊரில் போய் இருந்தாலுமே நம்ம பிறந்த ஊருங்கிறது நமக்கு ஒரு ஸ்பெஷல் தான். அந்த மாதிரி தான் எனக்குமே தஞ்சாவூர். நான் அங்கே போனேனாக்கா அங்கே வந்து எல்லாத்தையுமே சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். ஆனால் என்னென்னா எனக்கு அங்கே போய் போதுமான டைம் வந்து பத்தாது. ஏன்னா இருக்கிற டைம் எல்லாம் நான் எல்லா ரிலேட்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு யாரெல்லாம் நான் பார்க்கணுன்னு நான் நினச்சிட்டு இருக்கணும் எல்லாருமே போய் பார்த்துட்டு வருவேன். ஸோ எனக்கு அதுலேயே டைம் போயிடும். 1 or 2 day மட்டும்தான் வெளியில் போகிற மாதிரி சான்சஸ் கிடைக்கும். அது ஃபேமிலி கூட போகும்போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இப்போ கேரளாவில் வந்து தனியாக தான் நான் வெளில போயிட்டுருப்பேன். நானும் என் ஹஸ்பண்ட் பாப்பா நாங்கள் 3 பேர் தான் போயிட்டுருப்போம். பட் தஞ்சாவூர்லாம் வரும்போது அம்மா, அண்ணன் பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க எப்படி எல்லாரும் கூடயும் சேர்ந்து போகும்போது அது ஒரு தனி ஹாப்பினஸ்ஸாக தான் நமக்கு இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸு, மினிஸோ, ட்ரெண்ட்ஸ் அப்படி 2-3 ஷாப்ஸ் மட்டும் போயிட்டு முக்கியமாக நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்கறதுக்காக பர்ஃபெக்டாக வந்தாச்சு. ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா பீஸா, பர்கர், ப்ரோஸ்டட் சிக்கன் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே ஃபேமிலியாக சேர்ந்து சாப்பிட்டுட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸ்மே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக வந்தனால மாலை விட்டு கிளம்புனதுமே பார்த்தீங்கன்னா 11 o'clock கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு மால் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் தஞ்சாவூர் போனாலும் இன்னொரு தடவை அந்த மாலுக்கு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா அன்னைக்கு போகும்போது சரியாக டைம் பத்தலை பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கண்டிப்பாக தஞ்சாவூர் வந்தால் அந்த மால் விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் தான். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.